கேரளாவில் போயிட்டு இன்றைக்கி வைக்கம் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரியார் அவர்களுக்கு வந்து போயிட்டு அங்கே ஒரு 8 கோடி ரூபா செலவில் வந்து அவருக்கு வந்து ஒரு நினைவகத்தை கட்டிட்டு ஒரு நூலகமும் பண்ணிட்டு வராங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், வைக்கம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பெரியார் அவர்களால் அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படலை, அதை முடிச்சு வச்சதும் அவர் கிடையாது. ஆக்சுவலாக அங்கே வந்து அந்த வைக்கம் அப்படிங்கிற அந்த போராட்டம் எது நடக்குதுன்னா, அந்த ஒரு ஆக்சுவலாக அது ஆலய நுழைவு கிடையாது, அந்த தெருக்குள்ளேயே நடக்க விடலை. கோவிலை ஒட்டி இருக்கிற அந்த தெருக்குள்ளேயே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில அந்த புலையர்கள் ஈடவர்கள் அவர்களெல்லாம் அங்கே விடலை. இப்போ அங்கே அந்த பிரச்சனைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறவங்க யாருன்னா, அங்கே டி.கே. மாதவன், அவர் கேசவ மேனன், அப்புறம் இன்னொருத்தர் அந்த ஜார்ஜ் ஜோசப்ங்கிற ஒரு பாரிஸ்டர் பட்டம் வந்த ஒரு லாயர். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை முதல்ல ஆரம்பிச்சு காங்கிரஸ் இயக்கம். காங்கிரஸ் இயக்கம் அவங்களுக்கு பெரிய பேக்கப்பாக இருந்து பிரச்சனை கிட்டத்தட்ட 600 நாட்களுக்கு மேலே, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட இந்த போராட்டம் நடக்குது. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரையாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட இந்தியாவிலேருந்து பல இடங்கள்லேருந்து சில பேரை போய் நீங்கள் போய் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போய் காங்கிரஸ் சார்பா, ஏன்னா காங்கிரஸ் வந்து அப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற இயக்கம் தானே, இப்போ தான் அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்குது தமிழ்நாட்டிலலாம். அப்போ போய் அவங்க என்ன இது பண்ணுறாங்க, அப்படி அப்போ வந்து காங்கிரஸில் ஈவராக இருக்கார், அப்போ அவரை போய் நீங்கள் போய் அதுக்கு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே இவர் அங்கே போகிறாரு. போனோன்னா அங்கே ஒரு 3 நாள் 4 நாள் இருந்தோன்னா அவர் திருப்பி உள்ளே பிடிச்சி போட்டுட்டாங்க. இதுதான் இவரோட ரோலங்க. போனார், இவர் நின்றுட்டு வந்தார். இவரை போல இந்தியாவிலேருந்து பல பேர் போனாங்க. இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததும் அவர் கிடையாது, அது பெரிய லெவலில் கொண்டு போய் அதை முடிச்சு வச்சதும் இவர் கிடையாது. எல்லாரும் பண்ணுறப்ப நானும் போய் நின்று ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு வந்துட்டார். தமிழ்நாட்டிலேருந்து காமராஜர் அவர்கள், இவங்கெல்லாம் பக்தவச்சலம் அவர்கள்லாம் கூட போயிட்டு வந்தாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வைக்கம் போராட்டத்தையே உயிர் கொடுத்து உருவாக்குனவரே பெரியார் தான் அப்படின்ற ஒரு பில்டப்பை கொடுக்குறீங்க. இதனால நீங்களாம் கோயிலில் சாதாரணமாக போயிட்டு வர முடியுது, அவர் மட்டும் இல்லை, நீங்களாம் கோயிலுக்கு வெளியே தான் நின்று சாமியை கும்பிட்டுருக்கணும். ஏடா முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, அதை ஒத்த பறிக்கல மறைக்கிறீங்க. முத ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினது வைத்தியநாத ஐயரும் முத்துராமலிங்க தேவரும் தான். அதை சட்டமாக்குனது மூதறிஞர் ராஜாஜி. போய் வரலாறு படிங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க நிம்மதியாக கோயிலில் போயிட்டு வரீங்கன்னா அது காரணம் எங்கள் டாடி தாத்தா தான். எது, நாங்க சாமி கும்பிட்றதுக்கு உங்க தாத்தா காரணமா? அந்த சாமியே இல்லைன்னு தானடா உங்க தாத்தா உருட்டிக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு எப்படா சாமி நம்பிக்கைலாம் வந்தது? ஒண்ணு சாமி இருக்குன்னு சொல்ல வரீங்களா, இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏதாவது ஒரு பக்கம் உங்க தாத்தாவை நிக்க சொல்லு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. டேய் ஏதாவது பதில் சொல்லிட்டு போடா. டேய் போயா அட்ரா சக்க. இது வரைக்கும் நீங்க தானே கோயில் போயிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நான் போறேன் பாருங்க. நீதான் சாமி இல்லைன்னு சொல்லியடா, நீ ஏன் கோயிலுக்கு போற? அட கோயிலுக்கு என்ன சாமி கும்பிட போறேன், தமிழ்லேயே அர்ச்சனை பண்ணலான்ட்டு எங்க தலை ஆர்டர் போட்டிருக்காரு, அதை சொல்லி ஐயட்ட வம்பிழுக்க போறேன். ஓ சரி, உன் பேரு ராசி நட்சத்திரம்லாம் சொல்லு பாப்போம். பேரு சூரிய பிரகாஷ், ராசி சிம்ம ராசி, மக நட்சத்திரம். ஏடா அர்ச்சனை மட்டும் தமிழ்ல போட சொல்லிட்டு நீ சமஸ்கிருதத்துல சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா தமிழ்ல சொல்றான். என்னது தமிழா? அப்ப இதெல்லாம் தமிழ்